அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம படிச்ச இரண்டாவது வாசகம் பேதுருவானவர் தான் எழுதிய கடிதம். இந்த கடிதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவர் கல் அப்படின்னு உருவகப்படுத்தி பேசுறாரு. அவர் எப்படி எழுதுறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உயிருள்ள கல் அப்படின்னு எழுதுறாரு. இந்த உயிருள்ள கல்லை நாம நாடி செல்லணும் அப்படின்னு எழுதுறாரு. பாருங்க, ஒரு கல்லை யார் நாடி செல்வாங்க? சாதாரணமா ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு மேசன் தொழிலாளி அல்லது ஒரு பெரிய கான்ட்ராக்ட் செய்யக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் முதலாளி, இப்படியானவர்கள் தான் கல்லை தேடி செல்வார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த கல்லுக்கு உயிர் கிடையாது, இருந்தாலும் அந்த கல்லை வைத்து கொண்டுதான் உயிருள்ள நமக்கான கட்டடங்களை கட்டி எழுப்ப முடியும். ஆனா இங்க பாருங்க, இந்த கல்லை குறித்து பேசுகிற பொழுது நாம கட்டிடம் கட்டக்கூடிய கல்லை அல்ல, மாறாக இயேசுவை குறித்து பேசுகிற பொழுது பேதுருவானவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த கல் இருக்கிறதே, இந்த கல்லுக்கு உயிர் இருக்கிறது அப்படின்னு அவர் பேசுறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம பார்க்கக்கூடிய கற்கள், இவற்றை கொண்டு உயிரற்ற கட்டடங்களைத்தான் கட்ட முடியும். அந்த கட்டடங்களுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அங்கே உயிருள்ள நாம் வேண்டும். ஆனா இயேசு ஆண்டவர் உயிரோடு இருக்கக்கூடிய கல். அங்கே நாம் போய்விட்டால் நமக்கான உயிரை நாம் பெற்றுக்கொள்ளலாம். உயிரோடு தான் இருக்கிறோம், அதற்காக செத்து போனதுக்கு அப்புறமாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற உயிர் கிடையாது. உயிரோடு இருக்கின்ற பொழுதே பெற்றுக்கொள்ளக்கூடிய உயிர். எப்படின்னு பாருங்களேன், நாம் உயிரோடு தான் இருக்கிறோம், இருந்தாலும் செத்து பிழைத்து கொண்டுதான் வாழுகிறோம். அன்றாடம் கடன் தொல்லையால் செத்து பிழைத்து வாழுகின்றோம், குடும்ப சண்டையினால் செத்து பிழைத்து வாழுகின்றோம், உடலில் வியாதி என்கின்ற நிலையினால் செத்து பிழைத்து வாழுகின்றோம், நாம நினைத்த காரியங்கள் கைகூடாத நிலையில் செத்து பிழைத்து வாழுகின்றோம். இப்படி பலதரப்பட்ட நிலைகளில் நாம செத்து பிழைத்து வாழுகின்றோம். நாம செத்து பிழைத்து வாழாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை ஆசிரோடு திகழணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை உண்மையான உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம பிறந்த இந்த பிறப்புக்கு அர்த்தத்தோடு நாம வாழணும் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதும் நாம் யாரை நாடி செல்லணும்? உயிரோடு இருக்கக்கூடிய கல்லாகிய இயேசுவை நோக்கி செல்லணும். அப்படி நோக்கி நாம் செல்லல அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை சாதாரண கட்டடத்தில் இருக்கக்கூடிய கல்லை போன்றது, உயிரற்றது, செத்த நிலைக்கு உரியது என்பதாகும். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், இயேசு ஆண்டவரை பேதுருவானவர் கல் என்று குறிப்பிடாமல் உயிருள்ள கல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன்னா ஒரு தடவை இயேசு ஆண்டவரே தன்னை குறித்து பேசுகின்ற பொழுது சொல்லி இருக்கிறாரு, யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ அந்த புறக்கணிக்கப்பட்ட கல் தான் கட்டடத்தின் மூலைக்கல்லாக மாறியது அப்படின்னு. அந்த மூலைக்கல் தான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதாவது இயேசுதான் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படை. அவர்கிட்ட நாம போகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அவர் மீது கட்டப்படும். அவர் உயிராக இருந்து நம்மை கட்டி எழுப்புவார். அவர் நம்மை கட்டி எழுப்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய விருப்பத்தின்படி அல்லாது தெய்வத்தின் சித்தத்தின்படி எழும்பி பிரகாசிக்கும். என அநேக தடவையில் நாம திட்டங்கள் தீட்டுகிறோம், நாம திட்டங்கள் போட்டுவிட்டு கடவுளை பார்த்து சொல்லுகின்றோம், இன்னைக்கு என்னுடைய திட்டம் இது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? இது உன்னுடைய திட்டமாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய திட்டத்தில் இது கிடையாதே. நீ என்னுடைய திட்டத்தின்படி தான் வாழணும். அப்படி வாழ்வியாக இருந்தால்தான் நீ எதிர்பாராத பலதரப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு. ஆகவே அன்பின் உள்ளங்களே, பேதுருவானவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீங்க வாழ்க்கையில் சிகரங்களை காணணும், மகிழ்வின் உயரங்களை தொட்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, உயிருள்ள கல்லாகிய இயேசு அண்டை வாருங்கள். இயேசு அண்டை வருவது அப்படின்னா என்ன? பலதரப்பட்ட விதத்தில் இயேசு அண்டை வரலாம். வேதத்தை வாசிப்பதன் மூலம் இயேசு அண்டை வரலாம். திருப்பலியில் பங்கு பெற்றுவதன் மூலம் இயேசு அண்டை வரலாம். குருக்களுக்கு செவிமடுப்பதன் மூலம் இயேசு அண்டை வரலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நற்கருணை உட்கொள்ளுவதன் மூலம் இயேசு அண்டை வரலாம்.
இயேசு ஆண்டவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுது உயிருள்ளவராக வருகின்றார். அவர் உயிருள்ளவராக வருகின்ற பொழுது அவர் நமக்குள்ளே செயல்படுவார். ஆனா என்ன, செயல்பட விடணும். அவரை நாம பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்குள்ள வந்த நீங்க இப்போ எனக்குள்ள செயல்படுங்க. அதை சொல்லணும். அதை நாம சொல்லாம ஆண்டவர் நற்கருணையாக வருகிற பொழுது ஆமேன் அப்படின்னு சொல்லி அவரை பெற்றுக்கிட்டு திருப்பலி முடிந்து வீட்டுக்கு போற வழியிலேயே அவருடைய சிந்தை இல்லாமல் போபமாக இருந்தால் உள்ள போற ஆண்டவர் உயிருள்ள கல்லாக போக மாட்டாரு. சாதாரண கல்லாகத்தான் உள்ளே போவாரு. அவர் சாதாரண கல் கிடையாது, உயிருள்ள கல். இருந்தாலும் அந்த உயிருள்ள கல் செயல்படுவதற்கு அவர் நம்முடைய அனுமதியை கேட்கின்றார். ஏன்னா அன்பு எப்பொழுதும் அடாவடித்தனம் உடையது கிடையாது. அது எப்பொழுதும் சுதந்திரத்தன்மை உள்ளது. ஆண்டவர் அன்போடு தான் நம்மை பார்க்கின்றார், அன்போடு தான் நமக்குள்ளே வருகின்றார். இருந்தாலும் நம்முடைய சுதந்திரத்தை மதிக்கின்றார். நாம அவரை பார்த்து செயல்படுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலே ஒழிய அவர் நமக்குள்ளே செயல்பட மாட்டார். அப்போ அவர் நமக்குள்ளே செயல்படணும் அப்படின்னா உயிருள்ள கல்லாக இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவரை நாம் செயல்படும்படியாக தூண்டிவிடணும். எப்படி தூண்டி விடுவது பாருங்க. அன்னைக்கு பழைய நாட்கள்ல, அந்த பழைய நாட்கள்ல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திக்கிட்டு வர்ற அந்த தருணத்துல ஜனங்களுக்கெல்லாம் தாகம் எடுத்த வேளையில ஆண்டவர் என்ன சொல்றாரு, அங்கே போ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாறை, அந்த கல், அந்த உயிருள்ள கல்லை நீ உன்னுடைய கோலால் அடி. அப்போ அங்கே தண்ணீர் புறப்பட்டு வரும். தாகம் தீர்ந்து எல்லா ஜனங்களும் மகிழ்வோடு பயணிப்பார்கள் அப்படின்னு. மோசே உடனே என்ன பண்ணாரு, அந்த கல்லை அடித்தார். உயிருள்ள கல்லை அடித்தார். உடனடியாக அந்த கல் திறந்தது, உயிருள்ள தண்ணீர் வந்தது. இயேசு ஆண்டவர் உயிருள்ள தண்ணீராக இருக்கிறார். அவர் நம்முடைய தாகமாக இருந்தால் அவர் தண்ணீராக வருவார். அவர் நம்முடைய பசியாக இருந்தால் அவர் நமக்கு உணவாக வருவார். எனவே அவரை செயல்படும்படியாக நாம் எப்படி தூண்டி விடுவது? அவர் மீது நாம் அடிப்பது. எப்படி அடிப்பது? அன்னைக்கு மோசே கோல் கொண்டு அடித்தது போல நம்முடைய வார்த்தைகள் கொண்டு அவரை அடிப்பது. வார்த்தைகள் கொண்டு அவரை அடிப்பது அப்படின்னா அவரை காயப்படுத்துவது கிடையாது. அவர் மீது அவரே நமக்காக பேசி இருக்கக்கூடிய வேத சத்தியங்களை கொண்டு அவரை அடிப்பது, அவரை நினைவுபடுத்துவது. ஆண்டவரே நான் இப்போ வியாதியா இருக்கிறேன், ஆனா நீங்க சொல்லி இருக்கிறீங்க உன்னுடைய வாழ்நாட்கள் அத்தனையும் ஆசீரும் மகிழ்வும் செழிப்பும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு. இதை நான் ஆசீரோடு நம்புகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அது வார்த்தையால் அவரை அடிப்பது, காயப்படுத்துவது கிடையாது. அடிப்பது அப்படின்னு சொன்னா, இப்ப குழந்தை பிள்ளைகளுக்கு சும்மா அன்பாக அப்படியே முதுகுல தட்டுறது இல்லையா, அது போன்று இயேசு ஆண்டவருக்கு அவருடைய வாக்கு தத்தங்களை நாம் நினைவுபடுத்துவது. கடன் தொல்லையோடு இருக்கிற பொழுது ஆண்டவரே கடனாளி அப்படின்னு சொல்லி அவரை காயப்படுத்துவதிலும் பார்க்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இந்த நிலையிலும் பார்க்க முன்னேறப் போகிறது. நான் கடன் வாங்குகிறவனாக அல்ல, கடன் கொடுப்பவனாக என்னை நீ மாற்றுவீர் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களது வார்த்தை கொண்டு, வேத வார்த்தை கொண்டு ஆண்டவரை அடித்து பாருங்கள். அப்போ உயிருள்ள கல்லாகிய தெய்வம் உங்களது வாழ்க்கையில் திறந்து கொள்ள, அவருடைய உயிருள்ள நீர் உங்கள் மீது பாய்ந்து வர, நீங்கள் இன்று மாத்திரம் அல்ல இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிற்பீர்கள். ஆமென்.